ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Zeenath's வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னா Onepot கீ ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதான் நெய் சோறு பண்ண போகிறோம். இது எப்படி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இப்போ இங்கே பேனில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை போட்டுடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் பிரியாணி ஸ்பைசஸ், அதாவது ஏலக்காய், பட்டை, கிராம்பு அது எல்லாமே ஒரு 4 போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா ஒரு 7 போட்டுக்கோங்க. நம்ம காரம் எதுவும் போட போகிறதில்ல, அதனால் இந்த பச்சை மிளகா தான் காரம் கொடுக்கும். இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ அதில் ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா போட்டுக்கலாம். இதையும் அதே போல் வதக்கிக்கலாம். நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி நிறைய போடாமல் நெய் சோறுக்கு எப்போவுமே நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். எல்லாம் தக்காளி 2 போதும். அதை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நெய் சோறு என்னமோ எல்லோரும் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் ரொம்ப ஈஸி. நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 கப் தயிரை ஊற்றிடணும். அவ்வளோதான். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். திரும்ப ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். கமகமன்னு வாசனை வருது சூப்பராக. இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரிசிக்கு வேண்டிய அளவு தண்ணியை ஊற்றிடலாம். இப்போது இது மசாலாவோடு இந்த தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிக்க டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இங்கே நான் அரிசியை ஏற்கனவே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஊற வச்சுட்டு கழுவியாச்சு. உப்பு தேவையான அளவு அதிலே போட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா இங்கே கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்ச அந்த அரிசியை இதில் போட்டு வேக விட்டுடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். பாருங்கள், பிரியாணி அரிசிலாம் இல்லை, சாதாரண நம்ம வீட்டில் பண்ணுற அரிசி தான். அதுலேயே இதை நம்ம பண்ணோன்னாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா 1 ஸ்பூன் நெய்யை இப்படி சுற்றி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ நெய் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக எல்லா இடமும் நல்லா தடவி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சாச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது கறி குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சட்டுன்னு நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த நெய் சோறு பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.